ஏன் இப்படி காலையில லபதுபன்னு கத்திக்கிட்டு கிடக்குற? ஏய், எங்க கிளம்பிட்ட? அக்கா, நான் அவர் கூட பேங்குக்கு போறேன்க்கா. ஏக்கா, மாலாக்கா அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல, கோவமா வருது. இது அக்கா வாராளா? என்னத்துக்கு? வரும்போதே ஏதோ பிரச்சனையோடலாம் வருவா. இங்க வந்த உடனே தேர எழுத்து தெருவுல விட்டுருவாளே. அவனை இப்ப எவன் அழைச்சான்? அதான்க்கா எனக்கும் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அண்ணன் மக வயசுக்கு வந்தது அக்காக்கு தெரிஞ்சிருச்சோ? ஆமாட்டி, இருக்கும். அண்ணே அவகிட்ட சொல்லுதன்னா சொல்லி தொலைச்சானா இல்லையான்னு தெரியல. யாத்தா ஆடு ஆடுங்களா ஆடுவா. காலே அவ அளவுல எவன் நிக்கிறது? என்னக்கா செய்யறது? எப்படியாவது சமாளி. சரிட்டி, வேற என்ன பத்தி தொலைக்க? நமக்கு தெரியாத மாதிரி இருந்தாலும் திடீர்னு அண்ணன் உளறி தொலைச்சிட்டான்னா அவ்வளவுதான். நம்மளை பிடிச்சி ஆடான்னு ஆடிடுவா. இப்பதான் அண்ணன் போன் பண்ணானே சொல்லி சமாளிச்சிருவோம். ஆமாக்கா, உனக்கு போன் பண்ணானா கிடைக்கல லைனு அப்படின்னு சொன்னான்னு சொல்லிடு. சரிட்டி, சத்தம் கட்டாம இரு, நான் பேசிக்கிறேன். எல்லதா எல்லதா, என்னாச்சுக்கா? வரும்போதே இப்படி கோவமா வந்திருக்கி, என்னத்துக்கு? ஏட்டி இல்லதா, அண்ணக்காரன் உனக்கு போன் கீன் போட்டானா? இக்கா, மாமாலாம் வரலையா? எப்படி இருக்க? இதெல்லாம் இருக்கட்டும், ரெண்டு பேரும் பூசி முழுப்பாதே. ஏட்டி, அண்ணக்காரன் போன் போட்டானா இல்லையா? அக்கா, மருமவ சமைஞ்சிருக்கானே, அண்ணன் போன் போட்டுச்சு. உனக்கு தான் முதல்ல அடிச்சுச்சான், லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அண்ணன் பண்ணிச்சா? அண்ணன் கட்டிய பண்ணான் இருக்கு பையன். அவன் என்னைக்கு என்ன ஒரு ஆளா மதிச்சிருக்கான். அவன் வீட்டுக்கு மெட்ராஸ் ஊரு தேடி போனப்பவே என்ன அவன் என்ன பேச்செல்லாம் பேசினா. அவன் பொண்டாட்டிக்காரி எம்பட்டு திமிர் இருந்தா சடங்க அவ ஊர்ல கொண்டு வைக்க போறாளாம். நம்ம அத்தை மருன்னு ஒண்ணுக்கு 4 பேர் இருக்கமே, நம்ம கிட்ட எழுதியிருக்கானா? என்னக்கா சொல்ற? சடங்கு வைக்க போறாங்களா? எங்க? மைனி ஊர்லயா? உனக்கு யாரு சொன்னா? அவ ஊர்ல இருந்துதான் என் ஊருக்கு ஒருத்தி பேங்க்ல வேலைக்கு வர்றா. நானும் அவளும் ஒன்னா தான் வேலை பார்க்கறோம். அப்பப்ப அவ ஊர்ல ஆத்தாக்காரி பண்ண அட்டுழியத்தெல்லாம் சொல்லுவா. இப்பதானே தெரியுது எப்படி ஆளு. உன் அண்ணக்காரன் வந்திருக்கானாமே, உனக்கு தெரியுமா? அவன் மவ சடங்கா இருக்காளாமே, சடங்கு செய்ய போறானா. அத்தை மாதிரி நீலா முன்ன போய் நிக்கணும்னு கேட்டா. எனக்கு அப்படியே வந்துச்சே கோபம். மானங்கட்ட கேள்வி அவனை கேட்கணும்னு தான் ஓடியாரேன். உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுமான்னு கேட்டுட்டு அப்புறமா அவனுக்கு போனை போட்டு கிழிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஐயோ அக்கா, அண்ணே முதல்ல உன்கிட்ட சொல்லணும்னு தான் உனக்கு போன் அடிச்சிச்சு. நீ எடுத்திருக்க மாட்டியா இருக்கும். நீ ஆபீஸ் டைம்ல பிஸியா இருந்திருப்ப. அதான் அண்ணன் என்கிட்ட சொல்லிச்சு. எக்கா, நம்ம கிட்ட சொல்லாம எந்த விஷயத்தையாவது அண்ணன் பண்ணுமா? ஆமா, அவனை நீ தான் மெச்சிக்கணும். எவ்வளவு திமிரு இருந்தா அவன் மாமியா ஊர்ல போய் சடங்கு கழிக்கிறதுக்கு அலைவான். ஏன், நாமெல்லாம் உசுரோடு தானே இருக்கோம். மெட்ராஸ் ஊர்ல வைக்க வேண்டியதானே அவன் வீட்டுல வச்சு. ஐயோ அக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஊடு, அங்க அவங்க சொந்தக்காரங்க நிறைய இருப்பாங்களா இருக்கும். அதனால மைனி அங்க வச்சு வைப்போம்னு நினைச்சிருப்பாவோ. சும்மா சும்மா என்கிட்ட பூசி முழுவாத. எப்ப அவன் பேச்ச எடுத்தாலும் நீங்க 2 பேரும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியே. ஏடி, என்னைக்காது அவன் நம்மள மதிச்சிருக்கானா? கூட பிறந்தவனு அவன் ஒருத்தன் தானே இருக்கான். நாம அத்தை மாறு. அவன் பிள்ளைக்கு நாம முறை செய்யணும். அவன் நமக்கு ஆளா சொல்லி விடணுமா வேண்டாமா? நமக்கு தானே அண்ணே சொல்லிக்கலாம்னு நினைச்சிருக்கோம். நீ எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு பேசாதக்கா. அண்ணே நமக்கு சொல்லி விடாம யாருக்கு சொல்லும்? நான் அவசரமா பேங்குக்கு கிளம்புறேன். நீ பேசிக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. போயிட்டு வா, போயிட்டு வா. சரி டி, நீ போயிட்டு வா. அக்கா வந்திருக்கால, நான் பேசிட்டு இருக்கேன். நீ போய் வேலையை முடிச்சிட்டு வா. சரிக்கா. ஏதாவது குடிக்கிறியா? பேசாம போயிரு. நானே ஆத்திரத்துல வந்திருக்கேன். இப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாம். எவ்வளவு வயிற்றுச்சலான விஷயம். இந்த மைனிக்காரி லேசுப்பட்டவளா? நம்ம குடும்பத்தை எப்பவுமே மதிக்க மாட்டா. அவளுக்கு எப்பவுமே அவ ஆத்தா வீடுதான் பெருசா போச்சு இல்ல?
மாலா வந்திருக்கலாக்கும். என்ன மாலா, எப்படி இருக்க? அதானே பார்த்தேன். என்னடா காலங்கத்தால நம்ம வீட்டுல சந்தக்கடை மாதிரி இப்படி சத்தம் கேக்குதுன்னு. நீ வந்தா தானே சத்தமே கேக்குது. ஆமாத்த, உங்களுக்கும் என்ன பார்த்தாதான் இலக்காரமா இருக்கும். உங்க எல்லாருக்கும் என்னைய கண்டா அப்படித்தானே இருக்கும். நீ பேசிக்கிட்டு அத்தைக்கிட்ட, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். பாட்டி, இதான் சாக்குன்னு ஓடிரு. அண்ணக்காரனை ஏதாவது சொல்லிட்டா போதும், உனக்கு உடனே கோபம் வந்துடும். நான் போய் முதல்ல துணியை மாத்திட்டு வரேன், நீ காப்பியை போடு. சரிக்கா. என்ன மாலா, இன்னைக்கு என்ன விஷயம்? உன் அண்ணக்காரன் அப்படி என்ன படிப்பட்டான்? அதை ஏன் கேக்குறியே? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. மவளுக்கு சடங்கு வச்சிருக்கான். எங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை அழைப்பு விடணுமா இல்லையா? கூப்பிடவே இல்லை பார்த்துக்கோங்க. ஏன் ஃப்ரெண்டு ஒருத்தி எங்க பேங்கில் வேலை பார்க்கா. அவ சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரியும். அதுவும் இல்லாம மவா சடங்க பொண்டாட்டி ஊர்ல கொண்டு வச்சிருக்கானா. அப்ப எவ்வளவு இருக்கு அவனுக்கு. அடப்பாவி, அப்படியா பண்ணுனா? மொர மாப்பிள என் பேரன்தான். இவ எப்படி எங்களுக்கு முதல்ல சொல்லாம இருந்திருப்பான்? ஆமா, நல்ல கேளுங்க. உங்க மருமவ தான் எப்ப பார்த்தாலும் அண்ணக்காரனை தூக்கி வச்சு தலையில வச்சு ஆடுதல்ல, பின்ன நம்மளுக்கு எப்படி சொல்லி விடுவான்? ஆமா, நீ சொல்றது சரிதான். இவ இருக்காளே 5 காசுக்கு பிரயோஜனப்பட மாட்டா. அண்ணக்காரனதும் அப்படியே சரி போனா போதுன்னு விட்டுட்டு போயிருவா. உன் மைனிக்காரி லேசுப்பட்ட ஆளு கிடையாது. உன் அண்ணக்காரன் வந்தானா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேளு. ஆமாத்த, உங்களுக்கு தான் என் நிலைமை தெரியுது. பார்த்தீங்களா, இவ இப்படி இருக்கிறதுனால தான் அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வரும்போது அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காம என்னத்தையாவது ஏனோ தானன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருதான். இவளும் அண்ணன்னு உருகுறா. எல்லாத்தையும் கொண்டு பொண்டாட்டி ஊர்ல கொண்டு இறக்குவானா இருக்கும். ஆமா, உங்க மருமவட்ட நல்லா சொல்லுங்க. நான் போய் துணியை மாத்திட்டு வரேன், காப்பியை போட சொல்லுங்க. போயிட்டு வா. நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களோ? சும்மா எரித தீல எண்ணெயை ஊத்துற மாதிரி அவளே ஆடுன்னு ஆடுவா. இதெல்லாம் தேவையா? ஆமா, என்னைய கேள்வி கேளு. உன் அண்ணக்கார பண்ணது மட்டும் சரியாக்கும். ஓமா வந்தானே மொர மாப்பிள, அப்போ நம்மளுக்கு தானே முதல்ல சொல்லி விட்டுருக்கணும். பாருங்க, அந்த பிள்ளை வயசுக்கு வந்த உடனே தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க. யார் யாருக்கு எங்க எழுதியிருக்கோ அங்கதான் நடக்கும். அதுவும் இல்லாம சொந்தத்துக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க வேற இந்த சின்ன பையன் மனசுல என்னத்தையாவது தூண்டி விட்டுறாதீங்க. கம்முன்னு கடைங்க. வயசு பிள்ளைகிட்ட எதையாவது பேசினா அதுக்கு தேவையில்லாம மனசுல கண்டதையும் நினைக்க தோணும். ஆமா, உன் அண்ணக்காரன் அப்படியே நம்ம வீட்டுல தான் மாப்பிள்ளை எடுப்பான். அவன் பணக்காரன், அவனுக்கு ஏத்த மாதிரி தான் பார்ப்பான். உனக்கு ஒரு கூறும் இருக்காது. ஏன்ட்ட எப்படி இருக்கியே? வயசுக்கு வந்த உடனே கல்யாணத்தை பத்தி தான் பேசணுமா? நம்ம வீட்டிலே இன்னும் 2 குமரியே இருக்கா. அவளுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். நீங்க பிசாட்டி எதைய சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அது நடக்கிறப்ப பாப்போம். முதல்ல நான் போய் காப்பியை போடுதேன். ஆமா, இல்லைனாலும் இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அப்படியே பேசி கிழிச்சிட போறா. என்னாச்சு லதக்கா, இங்க வந்து நிக்கிற? காலையிலே மாலாக்கா பேக்க மாட்டிட்டு வந்துச்சே. ஆமாட்டி, அது ஏன் கேக்குற? எப்பா வந்த உடனே மனுஷன தலைவலிய உண்டு பண்ணிட்டா. லப துபம் தான் கத்துதா. இவளுக்கு எவன்டா பேங்குக்கு லீவ் விடுதான்னு நினைக்க வேண்டியதா வச்சிருவா போல இருக்கு. ஏன்க்கா, என்னாச்சு? இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஆமா, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா தான் அதிசயம். தினம் ஒரு கூத்து தான் நடக்குது. பத்தாதுக்கு இவ வேற அங்க இருந்து வந்து இங்க கத்துறா. என் அண்ணன் அவ சமைஞ்சிட்டாளாம். அதை இவளுக்கு சொல்லலையா, அதான் இத்தனை ஆட்டம் ஆடுறா. ஐயோ பாவம் அந்த அண்ணன், இவ கூட பிறந்துட்டு என்ன பாடுபடுது. ஆமாடி, அவனுக்கு இருக்கிற வேலையில இதுவ ஞாபகத்துல இருக்கும். போனை போட்டிருப்பான். இவ போனை எங்கேயாவது வச்சுட்டு மலர்ந்து கிடந்திருப்பா. போனை எடுத்திருக்க மாட்டா. அதுக்கு அவனை குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருந்தா சரியாயிருமா? சரி, எப்படியும் நேர்ல கூப்பிட வரத்தானே போறான். அதுக்குள்ளயும் இங்க வந்து ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கா. ஆமா, சடங்குக்கு சொன்ன உடனே இவ அத்தக்காரி முறைய சீர் எடுத்துட்டு போயிருவா பாரு. அப்படியே அடிக்கிருவா. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டா. சும்மாவே அந்த அண்ணன்ட்ட இருந்து என்னத்தை புடுங்கலான்ட்டு அலைவா. இவ மெட்ராஸ் ஊர்ல வந்த வரத்தை நாம தான் கண்ணால பார்த்தோம்ல. ஆமாடி, யாருகிட்ட போய் சொல்ல? தலைதான் வலிக்கு. பத்தாதுக்கு என் மாமியாக்காரி வேற தூண்டி விடுதா.
கிழவிக்கு என்னவா சும்மா கிடக்க வேண்டியதானே? மருமவ சமைஞ்சி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளயும் உன் மவனுக்கு பொண்ணு கேட்கணும், நீ தானே முறையா என் சீர் எடுத்துட்டு போகணும், ஏன் உனக்கு தானே முதல்ல சொல்லியிருக்கணும், அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கி. எவ்வளவு திமிர் இருக்கு! உன் அண்ணக்காரன் பொண்ணு என்ன இங்கேயா கொடுப்பான், அவன் பணக்கார வீடா பார்த்து கொடுப்பான், அப்படி இப்படின்னு இப்பவே தூண்டி விடுது. இந்த கிழவிக்கு கல்யாணத்தை தவிர ஒரு இளவும் தெரியாது போல. எப்ப பார்த்தாலும் இதான் வேலையா இருக்கு. சீ, என்னத்துக்கு சொந்தத்துக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. பின்ன ஒரு பிள்ளை சடங்கான உடனே உடனே பொண்ணு கேட்டு போயிடணும். உங்களுக்கு ஒரு வேலை என்ன? யார் வீட்டுல எப்படி வம்பளக்கலான்னு தான் அலைவாவோ. சரி விடுக்கா. இப்ப சடங்கு எங்க வச்சு வைக்க போறாங்களா? மெட்ராஸ்லயா இல்ல அண்ணன் இங்க வருதா? எங்க மைனி ஊர்ல தாண்டி வைக்க போறாவலாம். எங்க மைனிக்கு சொந்தக்காரவெல்லாம் அங்க இருக்காவோ, என் அண்ணனுக்கும் தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க, அதனால அங்க வப்பாவெல்லாம் இருக்கும். அதுக்கு என் அக்கா கறி ஆடான்னு ஆடுதா, அங்க கொண்டு என்னத்துக்கு வைக்கான், ஏன் அவன் வீட்டுல வைக்க வேண்டியதானு. அப்பதானே மெட்ராஸ் ஊர்ல வச்சா இவளை திரும்பவும் பிளைட் டிக்கெட் போட்டு உன் அண்ணன் கூட்டிட்டு போவும், அதுக்காக சொல்லியிருப்பா. சரி, நீ என்ன இங்கிட்டு சுத்திக்கிட்டே? எல்லாம் என் மாமன் வேலை தான். பள்ளிக்கூடத்து வரைக்கும் போயிட்டு வரேன், ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு. ஆண்டி என்ன பண்ணானா? ஆமா, ஆனா ஊனா ஹோம்ஒர்க் எழுதலையா, அதுக்கெல்லாம் கூப்பிட்டு விடுவாங்களா? உங்க மவன் ஒழுங்காவே எழுத மாட்டேக்கான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேக்கான், வாத்தியார எதிர்த்து பேசிட்டான்னு சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்காவோ. அதான் போய் சத்தம் போட்டுட்டு வாரேன். ஐயோ ஐயோ, இந்த பிள்ளையில படிக்க வச்சு முடிக்கிறதுக்குள்ளயும் நாம ஒரு வழியா ஆயிடுவோம் போல. சரிக்கா, பிரியா பிள்ளைக்கு சம்பந்தம் வந்துச்சே, என்ன அப்புறம் ஏதாவது சொல்லி விட்டாங்களா என்ன? ஆமாட்டி, பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கானா, அதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. அம்பது தூரம் இந்த பிள்ளைய கொடுத்துட்டு எனக்கு கையொடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நல்ல சம்பந்தம், அதான் யோசனையா இருக்கு. நல்ல சம்பந்தம் அமைஞ்சா கொடுத்துட வேண்டியதானே. நீ வேற என்னைக்குனாலும் பொம்பளை பிள்ளைகளு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். நீ கைக்குள்ளேயே மவளை வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அததான் இவரும் சொல்றாரு, எனக்கு தான் என்னமோ மாதிரி இருக்கு. சரி, நல்ல மாப்பிள்ளையா இருந்த சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை எடுத்துடணும்னு தான் நகை நட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா எம்புட்டு போட சொல்றாங்க? வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புங்கிறதுல தான் நான் தெளிவா இருக்கேன்ல. என்கிட்ட காராரா கேட்டுருவாங்களா என்ன? என் மவளுக்கு போடுறத போடுவேன்னு சொல்லிட்டேன். அப்படி போடு. எல்லா மாப்பிள்ளையும் இப்படி அமைஞ்சிட்டா எல்லா பிள்ளைகளும் சீக்கிரமா கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிரும். அது என்னமோ உண்மைதான்டி. நாம வரதட்சணை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாதுங்கிறதுல நான் தீர்க்கமா இருக்கேன். எல்லாரும் அப்படியே இருந்துட்டா நல்லாதான் இருக்கும். நாட்டுல வருமானு ஒண்ணு இருக்காது. கல்யாணம் ஆகாம பொம்பளை பிள்ளைகளு 30 வயசு வரைக்கும் இருக்க வேண்டிய நிலைமையும் இருக்காது. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நாம சொல்றத எவன் கேட்பான்? கேட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா மாறுதுட்டி, முன்னைய மாதிரிலாம் இல்ல. இப்ப பசங்க எவ்வளவோ மாறிட்டாங்க. பொண்ணு பிடிச்சிருந்தா போதும், நகையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு கட்டிக்கிறாங்க. ஆமாக்கா, எத்தனை காலம்தான் இப்படி வரதட்சணை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க? டீ வா உள்ள வா, சமையல் வேலையை இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். நீ என்ன குழம்பு வச்சே? அதெல்லாம் காலையிலேயே என் மகனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுறேன்ல ஸ்கூலுக்கு. வெந்தய குழம்பு வச்சு கோஸ் பொரிச்சு கொடுத்து விட்டுட்டேன். அதுவும் சரிதான். என் மவளுக்கு தக்காளி சாதம் தான் கொடுத்து விட்டேன் இன்னைக்கு வேலைக்கு. இனிதான் சமையல ஆரம்பிக்கணும். எங்க அக்கா வேற வந்திருக்கால, எதையாவது வாங்கிட்டு வந்து செய்ய வேண்டியதான். சரி சரி, அப்ப நீ வேலையை முடிச்சிட்டு ரம்யாக்கா வீட்டுக்கு வா. எனக்கும் வேலை இருக்கு. நான் போய் கோர வேலையும் முடிச்சிட்டு ஒரு 12 மணிக்கு மேல வரேன். சரி டி, போயிட்டு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பிரபா அவங்களோட சன்னு மித்ரனுக்கு பிறந்த நாள். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குட்டி பையனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வோம். ஹாய் மித்ரன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மித்ரனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மித்ரன். இன்று பிறந்த நாள் கொண்டாடும்
மித்ரனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரி பிரபா அவர்களின் குழந்தை மித்ரனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஹாய் ராமு சமையல், ஹாய் ஸ்வீட்டி எஸ்எஸ் விலாக்ஸ், ஹாய் ஹஜிகா, ஹாய் தமிழ் செல்வம், ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன், ஹாய் குக் வித் சித்ரா சமையல், ஹாய் அலெக்ஸ் கோகி, ஹாய் என்றும் நேசமணி சமையல், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திர விஜயேந்திரன், ஹாய் மணக்கோலம், ஹாய் தெய்வம் கோவா, ஹாய் ரவரங்கோலி, ஹாய் ஹெல்தி கிச்சன், ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், ஹாய் ரேவதி, ஹாய் பிரபா குமார், ஹாய் ஜிகதண்டா கார்ட்டூன்ஸ், ஹாய் நிகா சமையல், ஹாய் கண்ணன், ஹாய் ஜனார்த்தனி, ஹாய் ஆர்கானிக் ஹெல்தி, ஹாய் ராணி சக்கரவர்த்தி, ஹாய் ஜைனா ஃபுட் சீக்ரெட்ஸ், ஹாய் அம்புலி மாமா ஸ்டோரிஸ், ஹாய் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ் வில்லி. நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.